குயின் குவிக்வேரில் அந்த சாஸ் பேனில் நான் வந்து ஆம்பேயோட ஜிஐ ரைஸ், லோ ஜிஐ ரைஸ் எப்படி குக் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, தண்ணி எவ்வளோ வேணுமோ அது ஃபஸ்ட்டு இப்படி சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுட்டேன். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணுறோம். இப்போ ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு லேசாக நம்ம எப்படி வடிப்போமோ அதே மாதிரி தான், வேறு ஒன்றும் பெரிய ஒரு இதுக்குன்னு தனி ப்ரொசீஜர்லாம் இல்லை. நம்ம சாதம் வடிக்கிறோம் தெரியுமா, தண்ணி கொதிக்க வச்சு ஊற வச்ச அரிசியை போட்டாச்சு, ஒரு கலக்கியாச்சு, இப்போது மூடி வச்சாச்சு. இப்போ டைம் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் எவ்வளோ நேரத்தில் ரைஸ் ரெடி ஆகுதுன்னு பார்ப்போம். வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ கரெக்டாக 11 o'clock ஆகுது. இது குக் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுங்கிறதையும் நான் சொல்கிறேன். 11:05, அதாவது 5 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா மூடிலாம் ஆடுது. நல்ல கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம எப்படியே மூடி வைக்கலாம். ஒரு 11:10க்கு பார்த்துட்டு தண்ணி குறைஞ்சிருந்துச்சுன்னா அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டோம். அப்படின்னா இதில் வந்து எப்படின்னா குக்கிங் வந்து 70% நம்ம இறக்கி வச்சதுக்கப்புறம் அந்த ஸ்டீமில் தான் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி வைக்கணும். நம்ம குக்கரில் வந்து 1க்கு 3 வைக்கிறோம் இல்லையா, இதில் வந்து நான் 1க்கு 2.5 தான் வச்சுருக்கேன். இந்த ரைஸ் வேறு அப்படிங்கிறதுனால இது ஃபஸ்ட்டு ட்ரை பார்ப்போம் அப்படின்னு அப்படி வச்சுருக்கேன். பொதுவாக நாங்கள் பண்ணுற புழுங்கல் அரிசிலாம் பார்த்திங்கன்னா குக்கரில் 1க்கு 3 வைப்போம். அதே 1க்கு 3 வச்சு நான் குக் பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்திருக்கு. ஸோ இது வந்து ஜிஐ ரைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா ரைஸே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இதான் அந்த லோ ஜிஐ ஒயிட் ரைஸு. இதை பாருங்கள், பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிசாக, அதை பார்க்கும்போதே ரொம்ப சுத்தமாகவும் க்ளீனாகவும் அருமையாக இருக்குது. ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக 15 minutes சூப்பரான ரைஸ் தயார். ஆவி பறக்க ரைஸ்